ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி வந்து எமீருக்கு கொஞ்சம் ஹேர் கட் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் பியூர் ஷேப் பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணி வெளியே கிளம்பணும். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருமே போயிட்டு வந்துடுவாங்க. ஸோ எமீர் வந்து பைக்குக்கு முன்னாடி உட்காந்துக்குவான். ஆனால் நான் வந்து போக மாட்டேன். இந்த டைம் நான் கண்டிப்பாக வந்தே ஆகுவேன்னு சொல்லிவிட்டு நான் அவங்க கூடயே போனேன். சரி, இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நானும் அவங்க கூட கிளம்பி போயிட்டேன். ஸோ ஆக்சுவலி வந்து ஆஸ் யூஷுவல் நாங்கள் கிளம்பி போனதுக்கப்புறமா எமீர் வந்து யூஸ்வலாக நாங்கள் கூடலூரில் தான் வந்து முடி கட் பண்ணுவோம். அங்கே தான் வந்து என்னோடய மாமியார் மாமனார் வீடு இருக்குது. ஸோ அங்கே தான் கட் பண்ணுவோம். ஸோ சமத்தா உட்காந்துக்குவாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா இங்கேயும் அப்படி தான் உட்காருவா. அந்த சலூனில் இருக்கவர் அப்பவும் கேட்டார் உட்காந்துக்குவாங்களா அப்படின்ட்டு. அதெல்லாம் நல்லா உட்காந்துக்குவான், இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லை, அழகாக காட்டி கொடுப்பா அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் அவன் நல்லா தான் இருந்தான். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எல்லாமே பார்த்துட்டு ஜாலியாக இருந்தா. எப்போ இந்த கிளாத்தை மேலே போட்டாங்களோ அப்போயுமே வந்து அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடுச்சு. ஏன்னா கையெல்லாம் உள்ளே போன கையில் உள்ளே மடங்கினோடனே அவனுக்கு வந்து ஐயோ கையில்ங்கிறதே அவனுக்கு ஒரு பெரிய இரிட்டேஷனாக இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஊற்று பார்த்துட்டு இருந்தேன், என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நல்லா தான் காமிச்சா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரே அழுகை. அப்புறமா நான் வீடியோ எடுக்கிறதே ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் தரையில் கீழே உட்காந்துட்டேன். கீழே உட்காந்து அவன் கையில் ஒரு சீட் கொடுத்து என் தலையே நீ வாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். ஏன்டா போகணுன்ட்டு ஆயிடுச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க அம்மாவை பார்த்தனால தான் வந்து இந்த பையன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த டைம்லேருந்து நான் போகவே கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டு. ஸோ ஃபைனல் அவுட்புட் பார்த்திங்கன்னா இதுதான். நல்லா இருக்காங்கல்ல.